பேசாம இந்த பத்திரத்துல ஒரே ஒரு கை நாட்டு வச்சா இவ்வளவு ஆட்டி ஊத உனக்கு தேவையா சொல்லு? வன்முறை வேணான்னு பார்த்தா பொம்படியா வந்து வாங்கி கட்டிக்கிறியே ராசா. எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. முடியாது. நானாச்சும் பரவாயில்ல தம்பி, கொடுக்க மாட்டேன். எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, ஈவு இறக்கம் இல்லாத யமன். ஆனா பேரு பரம சிவன். அவர் வந்தா நீ செத்துருவ. ஆள தூக்கணுமா, கை நாட்ட வாங்கணுமா இல்லாம என்னடா வளவளன்னு பேச்சு? யோ பெருசு, நீயோ வாழ்ந்த கட்ட, நாங்கெல்லாம் வாழ போற கட்ட. அடுத்த தலைமுறைக்கு வழியா வழியா பெருசு, நீ வச்சுக்கிறிய நிலம் அது ரொம்ப மவுசு. அத நீயா கொடுத்தா உனக்கு ஒரு பங்கு இல்ல, உனக்கு ஊது பங்கு. பெருசு, சங்கா இல்ல பங்கா? கோட்ட, இவனை கவனிடா. நாயாத்தா தானே உங்களை கேட்கணும். என் பரமரத்தை அடுத்து கொடுக்குறீங்களா? ஊரை ஏமாத்துறீங்க. உங்களை ஆகத்தான கேட்கணும். உருப்பிட மாட்டீங்க. நல்லவங்களா நாங்களா? கெட்டவளையோ கேடு கெட்டவங்க நாங்க. படும்பாவீங்களா உங்களை இந்த ஊரே நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்குதா? கோட்ட, இவன் அதுக்கு செயல்பட்டு வர மாட்டான். நம்ம வெப்பன் செய்யறா, அவன் கை விரல வெட்டு, கை நாட்ட உருட்டு. இந்த காரியம் சுலபமா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த தெற்கால இருக்கிற செலவுற நிலத்தை வாங்கிட்டா நாம நல்ல ரேட்டுக்கு வித்துடலாம். கோட்ட, நீ சொல்லிட்டல, செஞ்சிருவோம். அந்த செலவுறைய தூக்கிடலாமனா? கோட்ட, பொருடா, எதையும் யோசிக்காம செஞ்சு கோட்டை விட்டுற கூடாதுடா. ஒரு பூண்டையில சிக்காத மீன் வளையல்ல மாட்டாதே போயிடும். அப்ப பாரு இந்த சிவனோட ஆட்டத்தை. அடேங்கப்பா, அடுத்தவன் குடிய கெடுக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே இல்ல. கோட்டை வாழ்ந்தா கெத்தா வாழணும், இல்ல எவன் ஒருத்தன் கெத்தா இருக்கானோ அவன் கெத்த வேலை சாய்க்கணும். இதாண்டா இந்த பரமசிவனோட ரூட்ஸ் ஆஃப் ரெகுலேஷன். கோட்டை, திருவிழா முடியட்டும், நாளைக்கு போய் பார்ப்போம். இப்ப